அரபு மற்றும் இஸ்லாமிய நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் ஒரு முக்கியமான இடத்துல ஒன்று கூடி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஈரான் போரை நிறுத்துவது, அமெரிக்காவினுடைய எதிர்ப்பை தொடர்வது உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த மீட்டிங்கில் பேசப்பட்டாலும் இப்போது கத்தார் ஈரானியர்களை தன்னுடைய நாட்டில் இருந்து வெளியேற்றுறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுது. சவுதி, கத்தார் இது ரெண்டு நாடுமே இப்போ பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதற்கான காரணம் என்ன? எதனால ஈரான் தொடர்ச்சியாக இந்த இரண்டு நாடுகளையும் UAE ப்ளஸ் ஜோர்டான் இந்த நாட்டையும் குறிவைப்பதற்கான மிக முக்கியமான காரணங்கள் சிலது இருக்கு. தரைப்படை உள்ள இறங்கியிருக்காங்களே, அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பேச போறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோட கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஈரான் நாட்டினுடைய உளவுத்துறை அமைச்சரையும் கொலை செஞ்சுட்டாங்க இஸ்ரேல். தொடர்ச்சியாக இந்த தலைவர்களை வேட்டையாடக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது இஸ்ரேல் வெகு வேகமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஈரானுடைய எரிவாயு வயல் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இப்போ ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கத்தாருடைய எரிபொருள் மையத்தின் மீது ஒரு பெரிய அட்டாக்கை நடத்தியிருக்காங்க டெஹ்ரான். இது பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. கத்தார் பற்றி எரிகிறது. அதே நேரத்தில் சவுதி அரேபியாவிலையும் ஒரு முக்கியமான இடத்தின் மீது அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்போ IRGCக்கான தலைவர், அதற்கு பிறகு துணை இராணுவ படைக்கான தளபதி, இவங்க எல்லாமே கொலை செய்யப்பட்டாங்க. இப்போது புதிய உச்சத்தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற விவரமும் தெரியல. அதற்கு அடுத்த ஸ்டெப்பில் இருந்த லாரிஜானி அவர்களையும் கொலை செஞ்சுட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் ஈரானை வழிநடத்தக்கூடிய தலைவர் யார்? ஃபாரின் மினிஸ்டர் மட்டும் அவ்வப்போது டிவி சேனல்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ யார் ஈரானை வழிநடத்துகிறா, எந்த ஆர்டரின் அடிப்படையில் அது இயங்குது அப்படிங்கிற பெரிய குழப்பம் இப்போது அல்ஜசீரா மாதிரியான சேனல்களில் ஈரானை வழிநடத்துவது யார் அப்படிங்கிறது தொடர்பான கேள்விகளும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே தலைமை முக்கியமல்ல, தத்துவமே முக்கியம் அப்படிங்கிற அந்த லாஜிக்கின் அடிப்படையில் தான் ஈரான் செயல்படுதோ அப்படின்னு நினைக்க தோணுது. காரணம் என்னென்னா, அந்த தத்துவம் இவங்களை வழிநடத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு 45 வருஷமாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் எதை எப்போ செய்யணும் அப்படிங்கிறத சுலைமானி அவர்கள் வகுத்துட்டு போன ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அவங்கள ஒரு பெரிய புக்கு போட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அவங்கள தொடர்ச்சியாக வழி நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்க தோணுது. ராஸ் லெபான் அப்படின்னு சொல்லிட்டு கத்தாரில் இருக்கக்கூடிய ஒரு எரிவாயு நிலையம், அந்த எரிவாயு நிலையத்தின் மீது ஒரு பெரிய அட்டாக் நடத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக அவங்க ஈரான் செய்து வரக்கூடிய செயல்கள்னால இந்த பெட்ரோல் டீசல் விலை மட்டுமல்ல, கச்சா எண்ணெயினுடைய விலையும் $200 நெருக்கி போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. உலகளாவிய அளவில் கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறது இயக்கப்பட்டாலும் அந்த கப்பலில் ஏற்றுவதற்கான கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது இருப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. உற்பத்தி இல்லை. ஏற்றுமதி அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டது அப்படின்னா இந்தியாவில் இறக்குமதியும் குறையும். ஈத் உல் பித்தர் 2026 பிறை தெரியக்கூடிய நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். ரமலான் மாதத்தில் நோன்புலாம் முடிஞ்சு போச்சு. இப்போது தொடர்ச்சியாக அவங்க ரம்ஜான் அப்படிங்கிற அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஷவிடோர் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலில் ஒரு ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையத்தின் மீது ஒரு கொடூரமான தாக்குதலை ஈரான் நிகழ்த்தியிருக்காங்க. இதனால் ஒட்டுமொத்த ரயில் போக்குவரத்துமே இஸ்ரேலில் முடங்கிருச்சு. சாலைகளில் சில இது நான் பார்க்க முடிஞ்சேன், அது வீடியோஸில் பார்க்க முடிஞ்சுது. அதில் ரோட்டில் பார்த்திங்கன்னா வெடிகுண்டு டம்முன்னு போட்டு வெடிக்குது. இதில் ரோடு ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுது. அந்த ரோடை தாண்டி அவங்க வேறு ஒரு அக்சஸ்க்கு போகவே முடியாது. ஸோ இப்படி ரோடு பிளாக் ஆகிடுது. தண்டவாளங்கள் இல்லாதனால ரயில்கள் இயக்க முடியலை. ஆல்ரெடி ஏர்பேஸ் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகிருக்கு. போக்குவரத்து அப்படிங்கிறது இஸ்ரேல் முழுவதுமாக முடக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி. உயிரிழப்புகள் எதுவும் இதனால் ஏற்படலை அப்படின்னா கூட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முடங்கி போயிடுது அப்படிங்கும்போது அவங்களும் அந்த இடத்துல சிரமப்பட தான் செய்வாங்க. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய ஆயுத கிடங்குகள் மீது தொடர்ச்சியாக ஈரான் தாக்குதலை நடத்திட்டு வருது. அதுவும் குறிப்பாக ரேடார் சிஸ்டத்தினுடைய செயலிழப்பு, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினுடைய அழிப்பு அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக செலுத்திக்கிட்டு இருக்காங்க ஈரான். இதில் வெறும் 4 நாட்களில் மட்டுமே ஈரான் வீழ்த்தி இருக்கக்கூடிய ஆயுதங்களுடைய வரிசை 943 பேட்டரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகள், 145 தாடு ஏவுகணைகள், 225 ATACM அந்த ஏவுகணை, அது மட்டும் இல்லை 375 டொமாஹக் ஏவுகணைகள்,
8 GPU 57 பதுங்குக்குழி தகர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் 11 MQ-9 ரீப்பர் இதையும் ஆள் இல்லாத விமானங்களையும் பயன்படுத்தியிருக்காங்க அவங்க. இதற்காக வந்து அவங்க செலவு பண்ண தொகை மட்டும் பார்த்தீங்கன்னா ரேடார் அமைப்பு எல்லாமே சேர்த்து சொல்கிறேன், 10 to 16 மில்லியன் டாலர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமாக இழப்புகள் மட்டுமே இவங்களுக்கு 20 பில்லியன் டாலரை கடந்து போயிடுச்சு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சேர்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஏவப்பட்ட ஏவுகணைகளில் இந்த GPU 57 மட்டும்தான் ஈரானால் தடுக்க முடியல. மீதி இருக்கக்கூடிய எல்லா டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் சரி இவங்க தகர்த்து எரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த அப்டேட்டும் வெளியாயிருக்கு. ஈரானுக்கு பிறகு எந்த நாடு அப்படிங்கிற அடுத்த இலக்கை நோக்கி அமெரிக்கா பயணப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ச்சியாக எதிரி நாடு அப்படின்னு இவங்க யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்கள ஆக்குப்பை பண்ணுறது, அவங்கள அடிமைப்படுத்துறது உள்ளிட்ட வேலைகளை செய்கிறாங்க. இது தொடர்பாக அந்த நாட்டினுடைய துளசி கபாட் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் செனட் மீட்டிங்கில் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ரஷ்யா, சீனா, வடகொரியா, ஈரான் இந்த நாடுகளை தாண்டி இப்போ பாகிஸ்தானும் அணு ஆயுதங்கள் மற்றும் வழக்கமான வெறிபொருட்களை வந்து கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்முடைய தாய் நாட்டை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா இவங்க கூடலாம் நம்ம போர் செஞ்சாக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறத இப்போ துளசி அவர்கள் பதிவு செஞ்சுருக்கக்கூடிய விஷயத்துக்கு பின்னாடி அடுத்ததாக பாகிஸ்தான் அதுதான் இலக்காக இருக்கும். கியூபா ஒரு பக்கம் அவங்கள எளிமையாக வீழ்த்தி விட முடியும் அப்படின்னு அமெரிக்கா தெரியும். பட் பாகிஸ்தானில் ஒன்று அடிமையாக மாறு, அப்படி இல்லாட்டி அணு ஆயுதத்தை கைவிட்டு என்னோடு சேர்ந்து விடு, இதுதான் அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அமெரிக்கா பேசுவாங்க. சவுதி அரேபியாவினுடைய அராம்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெயர் பெற்ற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்கள் மீது இப்போ ஈரான் அட்டாக் நடத்தியிருக்காங்க. இதை பார்த்து கொதிச்சு போன சவுதி அரேபியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ரொம்ப பெரிய அளவில் ஈரானுக்கு எச்சரிக்கையும் கொடுத்துருக்கார். அது மட்டும் கிடையாது, ஈரானியர்களை தொடர்ச்சியாக வெளியில் போயிடுங்க, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் யாருமே இருக்க வேண்டாம் அப்படிங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துருப்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். இது கத்தார், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளில் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கடுமையான விமர்சனம் ஒன்று கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, எச்சரிக்கையாகவும் இதை பதிவு செஞ்சுருக்காரு. இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை ஈரான் பல காலமாகவே திட்டம் போட்டு வச்சுருக்காங்க. அவங்களுடைய நட்பு நாடுன்னு சொல்கிறாங்க, பட் நம்மளை அடிக்கணும்னு தான் அவங்க எல்லா பிளானுமே பக்காவாக போட்டு வச்சுருக்காங்க. இது தற்செயலான நிகழ்வு கிடையாது. அண்டை நாடுகளை குறிவைப்பதற்கு அவங்க வற்புறுத்துகிறாங்க. அதே நேரத்தில் ஆயுத குழுக்களுக்கு நிதி உதவி அளித்து ப்ராக்சி டீம்ஸ் நிறையா உருவாக்கி வச்சுருக்காங்க. எப்படி அமெரிக்கா ஒரு பக்கம் செஞ்சாங்களோ அதே மாதிரி ஹவுதிகள், இந்த பக்கம் ஹிஸ்புல்லா, இவங்களெல்லாம் உருவாக்கி வச்சது ஈரான் தான். ஸோ வரலாற்றின் அடிப்படையில் இது ஒரு பெரிய பிழை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க பதிவு செய்கிறாங்க. ராஸ் லபான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழிற்பேட்டை எங்கே கத்தாரில், அந்த இடத்துல ஒரு பெரிய அட்டாக் நிகழ்த்தினதுனால ஏகப்பட்ட லாஸ் வந்து கத்தாருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் ஈரானியர்களை பூரா வெளியேற்றுறோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் கத்தார் வந்து முறைப்படி கொடுத்துருக்கு. இது தொடர்பாக அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த லெட்டர் ஹெட்டு கூட நம்மகிட்ட கிடச்சிருக்கு, அதையும் நீங்கள் பார்க்கலாம். அயர்லாந்து என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய நாட்டினுடைய நாடாளுமன்றத்தில் பாலஸ்தீனத்தினுடைய கொடியை வந்து ஏற்றுறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. உலகம் முழுவதும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் தொடர்ச்சியாக இருக்குது. அதில் ஒரு பகுதியாக தன்னுடைய நாட்டிலேயே அந்த பாலஸ்தீனத்தினுடைய தேசிய கொடியை ஏற்றியிருப்பது அயர்லாந்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா உலகம் முழுவதும் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் ஒவ்வொரு நாடுகள்லையும் இருக்காங்க. அவங்க நடத்தக்கூடிய பேரணி போராட்டங்கள் மூலிமா அதை உணர முடியுது. போர் சூழல் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் மனிதனுக்கு தேவையான உணவுகளை பற்றி கவலைப்படாமல் குதிரைகள் மீதும் அக்கறை கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லலாம். குதிரைகள் மீது மட்டுமே அக்கறை கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு செய்யலாம். எது எப்படியோ சவுதி அரசு 2 777F அப்படிங்கிற சரக்கு விமானங்கள் வழியாக $30 மில்லியன் மதிப்பிலான 147 உயர் ரக குதிரை, சரியா, சாகச குதிரை, பந்தய குதிரைகள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பந்தய குதிரைகளை வந்து பத்திரமாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஐரோப்பிய நாடுகளுக்கு அப்படி ஏற்றுமதி பண்ணிட்டாங்க. எப்போ வேணுமோ அதை அங்கேருந்து எடுத்துக்கிற மாதிரி. ஸோ இப்படி ஒரு ஆப்ஷனை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. மனிதர்களை இடமாற்றம் செய்து அந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற அக்கறை சவுதிகளுக்கு இல்லை. ஆனால் சவுதியில் இருக்கக்கூடிய அராபிஸ் குதிரைகள் மீது காட்டக்கூடிய அக்கறைங்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கேம்லிங் சொல்லுவாங்கள்ல, நீங்கள் தொடர்ச்சியாக வந்து கேளிக்கைகள் அப்படின்னு, அந்த கேளிக்கை விவகாரத்தில் இந்த குதிரை ரேஸுங்கிறது ரொம்ப முக்கியமானது, ரைட்டா? அப்படி வந்து அந்த குதிரைகள் மீது இருக்கக்கூடிய பாசத்தின் காரணமாக ஐரோப்பாவுக்கு அதை ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க சவுதி அப்படின்னு இப்போ நெட்டில் வந்து பாசிட்டிவாகவும் ஒரு விஷயம் போகுது, நெகட்டிவாகவும் ஒரு விஷயம் போகுது. ரெண்டையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க.
வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.